தேவன் ஐஸ்வர்யத்துக்கு எதிராக கிடையாது. ஏன்னா அவர் ஐஸ்வர்யவான்களை உருவாக்குகிறார். ஐஸ்வர்யவானா இருந்ததுனால நரகத்துக்கு போல, அவன் தேவனை நம்பாதனால போனான். ஆமென். ஸோ ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பைபிள் எங்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணல, செய்யவே இல்லை. அப்படின்ற உறுதி உங்களுக்கு வந்தாதான் இந்த ஃபெய்த் ஃபார் ஃபைனான்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இல்லைன்னா என்ன ஆகிட்டே இருக்கும், அது ஒரு தடையாகவே உள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஆட்கள் ஈஸியாக இதில் அட்ராக்ட் ஆவாங்க தெரியுமா. அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. எங்கே பாருங்கள், தத்துவம்னால என்ன தெரியுமா, இந்த காசு பணம் வீடு இது யாராவது திட்டாங்கன்னா ஒரு பெரிய தத்துவ ஞானி, ரோட்டில் கொண்டு விடுங்க. அப்படிதான் அதுதான் ஒரு ஸ்டைலிஷான ஒரு டாக் மாதிரி இருக்கும். என்ன காசு பணம் வீடு அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டாருன்னா, அப்பா நான் ஒரு பெரிய தத்துவ ஞானி அப்படின்ற மாதிரி நினச்சிடுறோம். முட்டாள். பைபிள் சொல்லுகிறது, மூடனுக்கு செல்வம் தகாது. யாருக்கு? எவனாவது ஒருத்தன் ஐஸ்வர்யத்தை திட்டி ஐஸ்வர்யவானை திட்டுறான்னா அவன் யாரு? ஃபூல். பைபிள் சொல்லுது அவன் யாரு? முட்டாள். இந்த முட்டாள் பேச்சு கேட்டுட்டு இருக்காது. ஐஸ்வர்யத்தை திட்டி ஐஸ்வர்யவானை திட்டுறத முட்டாள்தனம்னு வேதவசனம் என்ன பண்ணுது, சொல்லுது. இன்னும் வேதவசனம் சொல்லுது, அது யாருக்கு தகாதான்? மூடனுக்கு செல்வம் தகாது. எங்களுக்கெல்லாம் அது வேண்டாம் பிரதர். தெரில, அப்போ பைபிளில் போட்டிருக்குது மூடனுக்கு செல்வம் தகாது. எங்களுக்கு கடவுள் ஞானத்தின் தராரு, ஐஸ்வர்யத்தின் தராரு. நீங்க தகாதுன்னு சொன்னதுனால உங்களுக்குள்ளதையும் சேர்த்தே தருவாரு. என்னங்க பரிமாறிட்டே வராங்க, நீங்க வேண்டான்ட்டீங்க, அப்ப பக்கத்து இலைக்கு 2 வச்சுட்டு போயிருவாங்க. ஆமென். ஆமாவா இல்லையா? மூடனுக்கு செல்வம் தகாது. லக்ஸரி இஸ் நாட் ஃபிட்டிங் ஃபார் அ ஃபூல். அப்போ பாருங்க, ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, தேவன் ஐஸ்வர்யவானுக்கு எதிராய் அல்ல. ஏன்னா அவரே ஐஸ்வர்யவான். தேவன் ஐஸ்வர்யத்துக்கு எதிராக கிடையாது. ஏன்னா அவர் ஐஸ்வர்யவான்களை உருவாக்குகிறார். He is the rich maker. ஆமென். அநேக செல்வந்தர்களை அவர் என்ன பண்ணாரு? உருவாக்கி இருக்கிறார். கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? நிறுத்தி இருக்கிறார்.